Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. HiQE Campus Neat Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. உள்ளபடியே களம் ரொம்ப எளிதா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்களின் மீது இருக்கக்கூடிய அந்த திரைத்துறை ஈர்ப்பு, அதனால் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் பலம். மக்கள் நாயகன் யார் என்பதை மக்கள் தான் முடிவு செய்வார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்றைக்கு ஊடகங்களும் ஆளுங்கட்சியே திரும்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவர் முதலமைச்சராக உறுதியாக வருவாருங்கிறதுக்கு வலிமையான கூட்டணி, தொடர் வெற்றிகள், எல்லா இடத்துலயும் அந்த கைதட்டு பலமா இருக்கு. ஏன்னா எப்பயுமே தெரியும் எங்களுக்கு அண்ணன் எப்படி வருவார் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் நாங்க எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தி வச்சிருக்கோம். இங்க கூட்டி வருவீங்க, ஓட்டு போட கூட்டி வர முடியாது இல்லையா? இடைநிற்றல் இன்றைக்கு ஜீரோவாக குறைந்திருக்கிறது என்பதை எதிர்க்கட்சிகளும் கொள்ளுவார்கள். ஏன்னா அந்த டேட்டா ஒன்றிய அரசுடைய டேட்டா. காரணம், காலை உணவு, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள். நான் முதல் திட்டம், காலை எல்லாம் கரெக்ட். தமிழ்நாட்டில் எவ்வளவுப்பா கடன் வாங்குனீங்கன்னு கேட்டா 5,65,000 கோடி. இப்போ நாம பேசிக்கொண்டிருக்கூடிய இந்த சூழல் இன்னைக்கு காலையில் பார்த்த செய்தி, அந்த ஒரு சிறுமிக்கு அந்த தடுப்பூசி போட்ட புகைப்படத்தோட பகிர்ந்துருந்தாங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல அரசின் கவன குறைவினால் 151 பேர் இறந்திருக்கிறார்கள். தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சி தான் போட்டியா? இப்போ நம்ம இதை ஹெட்லைனா போட போறோம். திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டி, போட்டுட்டு தான் அடுத்து போடணும். 2 பேரும் நடிகர்கள். யாரை சொல்றீங்க? திமுகவும் அதிமுகவுக்கு. நீங்க அப்படி சொல்லாதீங்க, நடிகர்னு சொல்லிடுறாங்க. ஐயா காங்கிரஸ் வேலுசாமி ஐயா பாயிண்ட் சொல்லி தராரு களஞ்சிய சாருக்கு. நாங்க விட மாட்டோம். இல்ல இப்ப நீங்க சேர்ந்தாலும் விட மாட்டோம், சேரவும் விட மாட்டோம். இது எல்லாமே ஒரு அரசாங்கத்துடைய கடமை தானே. அந்த கடமையை சரியா செஞ்சதுனால தான் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவாருங்கிற. எந்த அரசாக இருந்தாலும் செய்திருக்க வேண்டும். எந்த அரசாக இருந்தாலும் செய்வாங்க. செஞ்சாங்களா? செஞ்சிருந்தாங்கன்னா மீண்டும் ஆட்சியில் வந்திருப்பாங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் HiQGenie வழங்கும் களம் 26 இடி முழக்கம் தொடரில் இன்று நாம் யாருக்கு செல்வாக்கு அதிகம், தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார், யார் மக்கள் நாயகன் என்பது பற்றி பேசவிருக்கிறோம். திரு மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவாரா? அவருடைய திட்டங்கள் மக்களிடம் சென்று அடைந்திருக்கின்றனவா? அவை ஓட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமா? கடந்த முறை ஆட்சி இழந்த எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக முடியுமா? கூட்டணி பலமாக இருக்கிறதா? அவருடைய செயல்கள், கொள்கைகள் மக்களிடம் எடுபடுமா? இதை பற்றி பேசவிருக்கிறோம். முதல் முறையாக தேர்தல் களத்தை சந்திக்கும் தாவேகா ஆட்சிக்கு வருமா? திரு விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? திரை பிம்பம் அரசியல் பிம்பம் ஆகுமா? தனியாக களம் கண்டு ஒரு தனி தாக்கத்தை கொடுக்கும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருமா? திரு சீமான் முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இதை பற்றி இந்த நிகழ்ச்சியை நாம் விவாதிக்கவிருக்கிறோம். அடுத்து முதலமைச்சர் ஆக முடியுமா? திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? எது அவருக்கு சாதகமாக இருக்கும் என்பது பற்றி பேசுவதற்காக திரு செந்தில்வேல் அவர்களை ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த என்னுடைய நண்பர்களுக்கும், இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு இவற்றிற்கெல்லாம் மேலாக எங்கள் துறையின் மிக மூத்தவர், நான் படிக்கிற காலத்தில் அவரை எப்படி பார்த்தோனோ அதே மாதிரி இப்போவும் அப்படியே இருக்கிறார், அந்த இளமை மாறாமல் இருக்கக்கூடிய ஐயா நிஜந்தன் அவர்கள். எங்களுக்கெல்லாம் லைட்டாக பொறாமையாக தான் இருக்கும் அப்பப்போ. ஏன்னா நாங்கள் அப்படி பார்த்து வளர்ந்துருக்குறோம். உண்மையிலே சொல்லணும், அவ்வளவு எங்களுக்கெல்லாம் அவ்வளவு சீனியர். ஆனால் அவ்வளவு எளிமை, அவ்வளவு ஹம்பிள், அவ்வளவு ஆழமான இந்த துறை சார்ந்த புலமை. அவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நெறியாழ்கை செய்கின்ற பொழுது அந்த நிகழ்ச்சியில் நான் பேசுவது அப்படிங்கிறது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. ஸோ அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, யார் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. உள்ளபடியே களம் ரொம்ப எளிதாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பார்வையில் களத்தில் எல்லோருமே வலிமையோடு தான் இருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவரவருக்கான வலிமை இருக்கிறது. புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்களின் மீது இருக்கக்கூடிய அந்த திரைத்துறை ஈர்ப்பு, அதனால் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் பலம், இன்றைக்கு வரக்கூடிய பல்வேறு சர்வேக்கள், அது ஒரு புதிய கட்சிக்கு நிச்சயமாக முதல் தேர்தலில் இவ்வளவு ஒரு வலிமையான முதல் தேர்தலிலேயே அவர் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய இடத்திற்கு அவர் நகர்ந்திருக்கிறாரா என்றால் ஆம், அது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி அஇஅதிமுக பாஜக கூட்டணி 2 முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி அஇஅதிமுக. 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி, அம்மையார் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவருடைய மரணம், அதன் பிறகு அந்த கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய
உட்கட்சி பூசல்கள் இத்தனையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலிமையான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்து அமர்ந்திருக்கிறார் என்பதையும், அப்போ அஇஅதிமுகவிற்கான வலிமையும் கணிசமாக இருக்கிறதா? எஸ், அவங்களும் களத்தில் வலிமையாக இருக்கிறாங்க, அவங்களும் இன்றைக்கி ஒரு வலிமையான அணி அமைச்சிருக்கிறாங்கிறதையும் மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து நாம் தமிழர் ஒரு விழுக்காட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி 8 விழுக்காட்டை நெருங்கி இருக்கக்கூடிய, தனித்தே போட்டி நெருங்கி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள். அப்போ எல்லோருமே களத்தில் வலுவாக இருக்கிறார்கள். ஆமாம், இவர்களை தாண்டி எந்த இடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமையான இயக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். எல்லோரையும் பாராட்டுறீங்க. இல்லை, எது நீங்கள் திருவள்ளுவர் சொல்கிறது தான், வினைவெளியும் தன்வெளியும் மாற்றான் வழியும். ஒரு இடத்துல நீங்கள் வந்து மற்றவர்களுடைய வலிமையற்றவர்களாக நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே களத்தில் நீங்கள் அதை சரியாக செயல்பட முடியாது. எனவே இங்கே களம் வலிமையானதாக இருக்கிறது, கடும் போட்டி நிறைந்ததாக இருக்கிறது, அவரவருக்கான பலம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வது தான் ஜனநாயக மாண்பு, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதை தாண்டி வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய இடத்தில் நிச்சயமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உள்ளபடியே இருக்கிறார் என்பது மறுக்க இயலாத உண்மை. அது எந்த இடத்திலிருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2021 மாண்புமிகு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் 0.07 இருந்தது. இன்றைக்கு 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்கின்ற பொழுது அது 11.19 விழுக்காடாக இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக மாறி இருக்கிறது. போதாமைகள் குறைபாடுகளை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள், இடித்துரைப்பது தான் அவருடைய பணி, அதை அவர்கள் செவனே செய்கிறார்கள், பாராட்டுகள், அது இல்லைன்னு நாம் மறுக்க இயலலை. ஆனால் அதை தாண்டி தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறதா? எஸ், வளர்ச்சி அடைந்திருக்கிறது. திட்டங்களை நான் நிறைய எடுக்க முடியும். நான் மிக குறிப்பாக 2-3 திட்டங்களை நான் சொல்லிட்டு ஏன் அவர் முதலமைச்சராக உறுதியாக வருவாருங்கிறதுக்கு ஒரு வலிமையான கூட்டணி. ஒன்று, வலிமையான கூட்டணி, தொடர் வெற்றிகள். நீங்கள் சமீபத்தில் இந்தியா டுடே சி-ஓட்டர் எடுத்த கருத்து கணிப்பில் திமுகவிற்கு எத்தனை சதவீதம் கொடுக்கப்பட்டது உள்ளிட்டவற்றெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த அரசு வந்த பிறகு செயல்படுத்திய திட்டங்கள், இடைநிற்றல் இன்றைக்கு 0வாக குறைந்திருக்கிறது என்பதை எதிர்க்கட்சிகளும் ஒத்துக்கொள்ளுவார்கள். ஏன்னா அந்த டேட்டா ஒன்றிய அரசினுடைய டேட்டா. காரணம், காலை உணவு, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறது என்பது மறுக்க இயலாத உண்மை. இன்னைக்கு இப்போ நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல், இன்னைக்கு காலையில் பார்த்த செய்தி, அந்த ஒரு சிறுமிக்கு அந்த தடுப்பூசி போட்ட புகைப்படத்தோடு பகிர்ந்திருந்தாங்க. இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும் பெண்கள் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது கர்ப்பவாய் புற்றுநோய். கர்ப்பவாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு நிகழக்கூடிய மரணங்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த கர்ப்பவாய் புற்றுநோயை தடுப்பதற்கு ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறது உலக நாடுகள். 14 வயதுக்குள்ள, 5 வயதிலிருந்து 14 வயதுக்குள்ள பெண் குழந்தைகளுக்கு, சிறுமிகளுக்கு அந்த தடுப்பூசியை நீங்கள் செலுத்தினால் கர்ப்பவாய் புற்றுநோயை தடுக்க முடியும். உலக நாடுகளினுடைய இந்த ஆய்வை மிக விரைவாக ஒரு மாநிலம் அமல்படுத்தி மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்தது என்று சொன்னால் அது தமிழ்நாடு, அது ஸ்டாலின் அரசு. நீங்கள் அந்த தடுப்பூசியை இன்றைக்கு கட்டணமின்றி இலவசமாக 5 வயதிலிருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு அரசாங்கத்துடைய கடமை தானே. அந்த கடமையை சரியாக செஞ்சதுனால தான் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவாருங்கிற கடமையை சரியாக செஞ்சிருக்கிறார். கடமை தான், நான் கடமை இல்லைன்னு சொல்லியே, யார் இருந்தாலும் அது கடமை தானே. பட் அந்த கடமையை சரியாக செஞ்சிருக்கிறார், நான் பாராட்டேன். எந்த அரசாக இருந்தாலும் செய்திருக்க வேண்டும். எந்த அரசாக இருந்தாலும் செய்வாங்க. செஞ்சாங்களா? செஞ்சுருந்தாங்கன்னா மீண்டும் ஆட்சியில் வந்திருப்பாங்க. எதிர்க்கட்சிகள் செஞ்சதுனால தான் அவர் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதிகளை மக்கள் கொடுத்தார்கள். அவர் கடமையை சரியாக செய்ததனால்தான் உள்ளாட்சி தேர்தலில் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார்கள். நான் இடைத்தேர்தலை கூட விட்டுறேன், இடைத்தேர்தல் யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஜெயிப்பாங்கிற ஒரு வாதத்தை வைப்பாங்க. ஸோ அப்போ அவர் கடமையை அவர் சரியாக செஞ்சுருக்கிறாரானா அவர் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறது மறுக்க இயலாத உண்மை. ஆனால் எதிரணியில் பலமாக இருக்குல்ல. நான் நானே முதலே சொல்லிட்டேன். நான் எதிர்க்கட்சிகள் பலமாக இல்லை அப்படின்னு நான் எங்கேயும் வாதிட விரும்பலை. எதிர்க்கட்சிகள் வலுவாக இருக்கிறார்கள், பலமாக இருக்கிறார்கள். பலமான எதிரியோடு மோதி திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும். பலவீனமான எதிரி அல்ல, பலமான எதிரிகளோடு மோதியே ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது அசைக்க இயலாத உண்மை. மிகச் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் சுற்றுலாவுக்கு போனாங்க. நான் கூட அதை என்னுடைய முகநூலில் பதிஞ்சிருந்தேன். மலேசியாவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவிகள் அங்கே படிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசினுடைய கல்வி நிதியை பற்றி படிக்கிறாங்க. நாட் ஒன்லி மலேசியா, ஜெர்மன், ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகளில், துபாய் போன்ற நாடுகளிலும் பயில்கிறார்கள். இங்கிருந்து 44 பிள்ளைங்களை கல்வி சுற்றுலாவுக்காக ஜெர்மனி, ஜப்பான், துபாய் போன்ற நாடுகளுக்கு, எங்கே ஒரு அரசு பள்ளி மாணவிகள் ஜெர்மனி, துபாய், ஜப்பான் இங்கெல்லாம் போகிறாங்க. இந்த கடந்த வாரம் மலேசியாவுக்கு போயிருக்கிறாங்க 44 சாமானிய அரசு வீட்டு பிள்ளைகள். அங்கே போய் அந்த பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே இங்கேருந்து போன தமிழ்நாட்டு மாணவிகள் அந்த பல்கலைக்கழகத்தில் பயில்வதை பார்த்து
இதே மாதிரி நாங்களும் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் படிக்க வேண்டும் என்ற ஆவலோடு சாமானிய அரசு பள்ளி மாணவ மாணவிகள் வர இயலும் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் இந்த அரசு செய்த மாபெரும் சாதனை என்பதை நாம் ஒத்துக்கொண்டே தீரணும். நிறைய சொல்லிட்டு போகலாம். நான் எல்லோருக்குமான அரசு அப்படிங்கிற ஒரு வாதத்தை அடிக்கடி இந்த முதலமைச்சர் வைக்கிறார். மிக சமீபத்தில் விளையாட்டுத்துறையில் சாதித்தவர்களுக்கான ஒரு விழா நடந்துச்சு. நம்ம நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்னேகா என்ற ஒரு தங்கை, அந்த தங்கையினுடைய குடும்பம் கலைக்கூத்தாடி குடும்பம். வீதிகளில் கம்பு நட்டு கயிறு கட்டி அந்த கயிறில் அவங்க கலைக்கூத்து நிகழ்ச்சி நடத்தி எல்லோரிடமும் உதவி கேட்டு அந்த உதவியில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய, எளிமை கூட இல்லை, வறுமையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தங்கையை அவருடைய கலைக்கூத்தாடி குடும்பத்திலேருந்து வர்றாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை இந்த அரசு அழைத்து பயிற்சி கொடுத்து இன்றைக்கி ஜிம்னாஸ்டிக்கில் அவங்க சர்வதேச பதக்கங்களை வாங்கி குவித்து அந்த தங்கை ஸ்னேகா இந்த அரசுக்கு நன்றி சொன்னார் அல்லவா, அந்த தங்கையின் நன்றி இந்த அரசை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். நான் அடுத்த சுற்றில் கூட பேசுகிறேன். ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நிறைவு செஞ்சுறேன். திட்டங்கள் இந்த அரசுக்கு பெருமளவு கை கொடுக்கும். 1, வலிமையான கூட்டணி கை கொடுக்கும். 2, இதை தாண்டி இந்த திட்டங்களால் வலிமையான கூட்டணியால் மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அளப்பரியதாக இருக்கிறது. இது நிச்சயமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சராக அமர்த்தும் என்பதை சொல்லி முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அமைதியாக தொடங்கினார். மிகவும் ஆர்ப்பரிப்புடன் பேசக்கூடிய திரு செந்தில்வேல் அடுத்த சுற்றில் எந்த அளவுக்கு ஆர்ப்பரிப்பு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கிறார். அதிமுக ஆட்சிக்கு வருமா, எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, இது பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்களை அன்பு நிறைந்த அவைக்கு வணக்கம். காலதாமதத்துக்கு மன்னிக்கவும். நம்ம நிஜந்தன் சார் ஆரம்பத்திலிருந்தே ஒரு வினாடி அப்படின்னா கூட அந்த கரெக்டாக 8:10னா 8:08க்கெலாம் வந்துடணும்னு எதிர்பார்ப்பார். ஆனால் தமிழ்நாட்டினுடைய அதிகார மையம் இங்கே இருப்பதனால இதை சுற்றி வர வேண்டியதாகி போச்சு. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன சார் தலைப்பு, என்ன சார்? யார் மக்கள் நாயகன், அடுத்த முதல்வர் யார்? மக்கள் நாயகன் யார் என்பதை மக்கள்தான் முடிவு செய்வார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்றைக்கு ஊடகங்களும் மூளைச்சலவை செய்து எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. வந்துருவாங்க. யாரை வந்துருவாங்கிறாங்க? ஆளுங்கட்சியே திரும்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் செந்தில்வேல் அண்ணன் முதல்ல ஒரு 4 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் அந்த கைதட்டு பலமாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே தெரியும் எங்களுக்கு அண்ணன் எப்படி வருவார் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் நீங்கள் கூட சொன்னீங்களே கூட்டு வருவாங்க, அதை தான். ஆனால் அதனால தான் நாங்கள் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தி வச்சிருக்கோம். இங்க கூட்டி வருவீங்க, ஓட்டு போட கூட்டி வர முடியாது இல்லையா? 97 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறோம். ஆகையினால அரசாங்கம் நீக்கி இருக்கு. அரசாங்கம் அப்ப நீ அப்ப நீக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இப்ப நீங்க சொல்லிட்டீங்களே, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஐயா நீங்க சொல்லிட்டீங்க நீக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமா, நீக்கி இருக்கிறோம்னா ஜனநாயகத்துக்காக அரசியல் கட்சிகள் நீக்கி இருக்குதுன்னு அர்த்தம். ஓ, அப்படி வரீங்க. ஆனா சில பேருக்கு பதட்டம் இதுல. ஆனா இங்க என்னப்பா, ஒரு பெரிய காலேஜ் படிச்ச பிள்ளைய போய் கேட்டு 1, 2, 10 வரைக்கும் சொல்லுனா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்பா என் பிள்ளை என்ன மாதிரி படிச்சிச்சு, அது மாதிரி தான். நான் முதல் திட்டம், காலேஜ் எல்லாம் கரெக்டு. தமிழ்நாட்டில் எவ்வளோப்பா கடன் வாங்கினீங்கன்னு கேட்டா 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் வாங்கிய கடன் 4,86,000 கோடி. சார் இதுவரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க, 52ல இருந்து தேர்தல். ஆனா இந்த 5 ஆண்டு காலத்துல வாங்கிய கடன் 5,65,000 கோடி. சரி அதை கூட விடுங்க. எங்க 13 பேரை சுட்டது துப்பாக்கி சூடுன்னு சொன்னீங்களே, தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் மௌனமாக இருப்பது பல பேருக்கு வருத்தமா இருக்குது. இந்த 5 ஆண்டு காலத்துல அரசின் கவன குறைவினால் 151 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் நாட்டில் மௌனம், யாரும் பேசல. பேச விடாம பாத்துக்குறோம். இல்ல பேச விடாம பாத்துக்கறாங்களா? ரெண்டும் தான் நடக்குது. இல்ல நீங்க பேச விடாம பாத்துக்குறோம், பேசினாலும் பேசுறவங்களா பாத்துக்குறோம். இப்ப நீங்க தான் பேசுறீங்களே. இப்போ நான் இங்க பேசுறேன்னா ஒரு ரூமுக்குள்ள நிஜந்தன் சார் கூப்பிட்டாருன்னு வந்து பேசுறோம். இல்லாடி பேச மாட்டீங்க. வெளியில யாரும் பேச விடுறது இல்லையா?
நீங்க பேசித்தான் இருக்கீங்க. அங்க இப்ப நீங்க பேசுறோம், நீங்க சீனியர் மோஸ்ட் லீடர்னால ஒரு பத்திரிகையாளர்னால எங்களை அலோவ் பண்றீங்க. எல்லாரும் இத பேசுறாங்களா? நான் இப்ப கேக்குறேன், இங்க பதிவு செய்றேன். 151 பேர் எந்த அரசாங்கத்தில் 5 ஆண்டு காலத்துல அரசாங்கத்தின் கவனக்குறைவால் இறந்திருக்கிறார்கள்? பதில் இருக்கா? இல்ல, என்ன கவனக்குறைவு எதை சொல்றீங்க? தஞ்சாவூர் தேர் பவனி 11 பேர், அடுத்து கள்ளக்குறிச்சியில 68 பேர், இங்க 23 பேர் மரக்காணத்துல, நம்ம கரூர்ல. ஆமா, அப்ப நம்ம விஜய்க்கு வந்து இப்ப என்னன்னா 2 பேருக்கு தான் போட்டி, திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி. அப்ப அடுத்து யாரு? கலைஞர் சார் கோச்சுக்கிற கூடாது, அவருடைய தமிழ் எனக்கு பிடிக்கும். ஆனாலும் நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி இப்போ. உண்மையாவா? ஆமா, உண்மை அதுதான். ஏன் தெரியுமா? எத்தனை சதவீதம்? தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போட்டியா? ஆமா. அப்போ நம்ம இதை ஹெட்லைனா போட போறோம். போடுங்க. இதுல எனக்கு என்ன இருக்குது? நாம என்ன 1000 கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறோம், இல்ல ஈடி வந்துறணும் பயமா? தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போட்டி. ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி இத போடணும். அக்னீஸ்வரன் பேச்சு. திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டி, போட்டுட்டு தான் அடுத்து போடணும். இப்பதான் சொல்றீங்க சார். நான் முதல்ல சொன்னேன், நீங்க பார்த்துட்டீங்க. சில நேரம் வக்கீல் வாதாடிட்டு இருக்கும்போது நீதிபதி தூங்கிடுவாங்க, அந்த மாதிரி நீங்க ஆயிராதீங்க. நீங்க சொன்னீங்க, ஆனா சொல்லிட்டு பலமுறை என்ன சொன்னீங்கன்னா தாவேகாவுக்கும் நாம் தமிழுக்கு தான் போட்டின்னீங்க. ஆமா, 2 பேரும் நடிகர்கள். யார சொல்றீங்க? திமுகவும் அதிமுகவுக்கு. நீங்க அப்படி சொல்லாதீங்க, நடிகர்னு சொல்லிடுறேன். சொல்லிட்டு திரும்ப வாங்குறீங்க. நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் நடிகர்கள். எப்படி அது சொல்றீங்க? நாம் தமிழர் எப்படி சொல்றீங்க? அவர் பல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் திமுகவினுடைய தலைவரும் நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், இன்னாள் முதலமைச்சர்கள், அவர்கள் களப்பணியாளர்கள். திமுக சேர்த்து பாராட்டு. பாராட்டு, நான் உண்மையை சொன்னா பாராட்டுவோம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 150 பேர் அரசாங்கம் சொல்றோம், அது பாராட்டா? இல்ல, அது விமர்சனம் பண்ணீங்க. ஆகவே இதுதான் திராவிட கட்சிகள். அதுதான் நல்லது என்றால் நல்லது, திறனறிந்து. அப்ப 2 பேர் யாரோ ஒருத்தர் வரட்டுங்கிறீங்க. ஐயா காங்கிரஸ் வேலுச்சாமி ஐயா வந்து பாயிண்ட் சொல்லி தராரு, களஞ்சியம் சாருக்கு. நாங்க விட மாட்டோம். இல்ல, இப்ப நீங்க என்ன சேர்ந்தாலும் விட மாட்டோம், சேரவும் விட மாட்டோம். சரி, இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா திமுக அண்ணா திமுக மாறி மாறி வரட்டும்னு சொல்றீங்க. திமுக அண்ணா திமுகவும் மாறி மாறி வரட்டும் அப்படின்னா 50 வருஷமா மாவட்ட செயலாளர்ப்பா, அதை மாத்திக்கிறோம். அவங்கள திமுக சொல்றீங்க. 2 பேரும் தான் சொல்றேன், அதிமுகவும் திமுகவும் தான். ஆகவே இங்க மகன் முதலமைச்சர், அது இதை வச்சு இப்படி வச்சுக்கிறோம், மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர், அடுத்து ஒரு சேர்மன். என்னப்பா அந்த ஊராட்சி ஒன்றை பத்தி நம்ம ஆளை போட்டு விடுப்பா. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் 65 கட்சிகள் இருக்கிறது என்றால் பிற கட்சிகள் எதற்காக? சரி, நீங்க எடப்பாடி முதலமைச்சர் ஆவாரா? காரணம் ஆவார், ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? இவர்கள் எல்லோரும் எப்பனா ஏற்கனவே ஆயிருக்கிறாரு, இனிமேலும் ஆவாரு. எப்போ ஆவார்னா இல்ல, இந்த தேர்தல் தானான்னு கேக்குறேன் சார். 2000 நான் என்ன சொல்லிட்டேனே முதல்ல, முகப்பு அழகா சொல்லிட்டேன். இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி. ஆகவே திமுக பின்னாடி தான் காங்கிரஸ் இருக்குன்னு நான் இதுவரைக்கும் நினைக்கிறேன். நாளைக்கு எப்படின்னு தெரியல. ஐயா நம்மளுடைய நான் மிகவும் சார் தமிழ்நாட்டில் எனக்கு சந்தேகம்னா, நான் வந்து நடமாடும் பல்கலைக்கழகமாக ஐயா நாவலர் நெடுஞ்செழியனுக்கு பிறகு நாம் எங்கள் ஐயாவை தான் பார்க்குறேன். என்னை படித்து ஆளாக்கி உருவாக்கி விட்ட தூய வளனார் கல்லூரி, அப்துல் கலாம் ஐயா படித்த கல்லூரி, அந்த காவிரி கரையில் இருக்கக்கூடிய எங்கள் ஐயாட்ட தான் நான் சந்தேகம் கேட்பேன். ஆனால் ஐயா தான் இப்போ சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும். உங்களுக்கு வந்து டெட்லைன் கொடுத்துருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். அது டெட்லைனா டெட்லாக் லைனான்றதை நீங்கள் தெளிவுபடுத்திருங்க. ஐயா, உங்களுக்கு என்ன டெட்லைன் சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு டெட்லைனும் இல்ல. நீ டெல்லியில போய் தானே டெட்லைனா வருது. அது நீங்களா போடுற பிம்பம். இல்ல, டெல்லியில போய் தானே உங்களுக்கு தீர்வு. அது உங்களுடைய மூளை சலவை. இல்லைங்க, பாக்குறது தானே சொல்றோம். நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க, ஆனா பார்க்காதது வெளியே நடக்குது போட மாட்டேங்கிற, விக்குது அதை போட மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படி? இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய கட்சி கூட்டணி பற்றி பேசுவதற்கு டெல்லி சென்று விவாதிக்க வேண்டியது இருக்கிறது, அங்கு தீர்மானிக்க வேண்டியது இருக்கிறது. என்ன கேட்கிறேன் சார் நிஜந்தன் சார், நீங்க ஒரு கண்ணில் வெண்ணன்னா இன்னொரு கண்ணில் வெண்ணெய் தான் வைக்கணும். அப்படிதான் வச்சிருக்கேன். சகோதரி கனிமொழி அவர்கள் 4 முறை டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பார்க்கிறதுக்கு. ஆனா அது உங்களுக்கு தெரியலையோ? அப்படின்னா டெல்லி தான் தீர்மானிக்குதுன்னு சொல்றீங்க? இல்ல, டெல்லி தீர்மானிக்க கூடாதுன்னு எங்களை போன்றவங்களுடைய ஆசை. நல்லது. ஆனா இதே காங்கிரஸ் ஆளுங்கட்சியா டெல்லியில இருந்தால் நீங்க கௌரவமா போவீங்கல்ல டெல்லிக்கு? திமுக இல்ல, அவங்க இங்க வந்து பேசியிருக்காங்க பலமுறை. அது முன்னாடி. இப்ப நீங்க போனீங்களா இல்லையா? போனாங்க தான். எதற்காக? கூட்டணி பற்றி பேசுவதற்கு. அதத்தான் நாங்களும் சொல்றோம். எடப்பாடி போனா தப்பு,
ஆனா அக்கா கனிமொழி போனா கூட்டணிக்காக. என்ன சார் இது நாடகம்? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? என்ன வித்தியாசம் இல்லையா? என்ன வித்தியாசம் நான் கேக்குறேன். இவங்க நான் சொல்லிடுறேன், நீங்க வித்தியாசம் முன்னாள் முதலமைச்சர். நீங்க வித்தியாசம் கேட்டதால சொல்றேன். ஆகையினால நீங்க கேட்டீங்கல, நான் கேட்டேன், உண்மைதான் கேக்குறேன். இங்க பொறுத்தளவுல, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நினைச்சது உண்மை. என்ன நினைச்சது? அப்பா அபரிவிதமான வளர்ச்சிப்பா, தமிழ்நாட்டில் கண்ணா பின்னான்னு வளர்ந்துருக்குது. ஆமா, வர்ற வழியில தான் எல்லாரோடுக்கும் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. கூடாதா? அது 5 வருஷமா ஏன் அடிக்கலன்னு தான் கேட்குறோம். 5 வருஷம் முன்னாலே தான் அடிச்சாங்க. அப்போ 150% சொத்து வரி, மின்சார வரி எல்லாவற்றையும் ஏற்றி வைத்ததற்கு பிறகு நாங்க தான் அடுத்து செய்ப்போம் அப்படின்னா பேப்பர்ல பாருங்க சார். சார், ஒரு நாடு வளர்ச்சி வரணும்னா ஏழை தாய்மார்கள் வாழக்கூடிய அந்த தாய்ப்பாலை 3 முறை உயர்த்தியது யார்? பால் விலை சொல்றீங்க? ஆமா, பால் விலை. சரி, எரிவாயு உருளை சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்பீங்க. 5 வருஷம் ஆச்சு, குறைக்கலைங்க. இதுல என்ன தெரியுமா சார் பெரிய சாதனை? எங்க ஐயா வெளிச்சம் ஐயா அடுத்து சொல்லுவார். நீங்க அவருக்காகவே பேசுறீங்க? ஆமா. என்ன தெரியுமா சாதனை? உங்களுக்கு அவர் பேசுவார் சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, அதிமுகவுக்காக எல்லோரும் பேச வேண்டும். 7.5 என்பதை இந்தியாவில் நீங்கள் இன்ன வரைக்கும் அந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தலீங்க. ஆனால் அவரை நீங்கள் பேசுகிற பேச்சு, கொண்டு வருகிற அந்த தோனி இருக்கு பாருங்களேன். எங்க வேலையே செய்யாதவர் முதலாளி, வேலை செய்தவன் சாமானிய தொழிலாளி என்று பார்க்கிற இந்த ஏகாதிபத்தியம் இந்த தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலத்தில் இருக்கா இல்லையா? எடப்பாடி வர வாய்ப்பு இருக்குங்கிறீங்க? அவர்தான் வர வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. பரவாயில்லப்பா, 10,000 ரூபாய் இருக்கிற போது ஒரு 5 பேர் கொண்ட குடும்பம் வாழ்க்கையை ஓட்டணும். ஆனா இப்ப கரண்ட் பில்லு 6,000 ரூபாய் ஆச்சாப்பா. மக்கள் பேசுகிறார்களே. சரி, அடுத்த சுற்றுக்கு பேசுவோமா? யோசிக்கிறாங்கல்ல. ஆகையினால எத்தனை சுற்று வச்சாலும் இதைத்தான் பேசுவேன். இல்ல, மாத்தி பேசுறேன். ஆட்சி மாற்றம் வேண்டும். தமிழ்நாட்டில் திமுக 2வது முறை வெற்றி பெறுகிறது என்றால் நண்பர்களே, மக்களே, தோழர்களே தயாரா இருந்துக்குங்க. அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 20 லட்சம் கோடி இந்தியாவில் முதல் மாநிலமாக வர வேண்டும் என்றால் திமுக வரணுமா என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். நன்றி. அக்னீஸ்வரன் அக்னி போல் தான் பேசினார். அடுத்த சுற்றில் இன்னும் கூட இந்த வெப்பம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.